இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேல்ல, பிரிஞ்சிடணும்னு நீதான் முடிவெடுத்துட்டேல, அப்புறம் திரும்ப எதுக்காக இதெல்லாம்? என்ன சாதிக்கணுங்கிறதுக்காக இந்த பிடிவாதம்? நான் தான் சொல்றேன்ல, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை மதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இங்க பாரு, கோர்ட்டு தீர்ப்பு அது இதுன்னு சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. உன் மனசுல ஏதாவது இருந்தா அதை முதல்ல சொல்லு. சொல்றேன், என்ன வேண்டான்னு நினைச்சதால தானே நீங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்க. என் மேல அன்பை இல்லாததுனால தானே மனிஷாவோட ஒரு புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க. உங்க வாழ்க்கையில நான் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ண. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தானே செஞ்ச. அப்புறம் எதுக்கு பிரியணும்னு நினைச்சேன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க? சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டதை தானே நான் செஞ்சேன். திரும்ப என்னையே நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லையா? ஒருவேளை இருந்தாலும் சொல்ல பிடிக்கலையா? என்னமோ லக்ஷ்மி, நீ என் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைச்சனா இல்ல போகணும்னு நினைச்சனான்னு எனக்கே தெரியல. ஆனா நீ இந்த மாதிரி என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுக்குள்ள சேர்க்காம விட்ட அந்த கவலையிலேயே இங்கிருந்து போயிடுவான்னு நினைச்சேன். கேவலப்படுத்தினா அதனால கோவப்பட்டு அவ வழி என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அது எதையும் கண்டுக்காம தொடச்சு போட்டுட்டு போற ஆளுங்கக்கா இவங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வார்த்தையில சொன்னா திருந்த மாட்டாங்க. கொய்ய கால உடைச்சு வீட்டுல உட்கார வச்சதாங்க திருந்துவாங்க. நாம தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி யோசிச்சு பாரு அரவிந்தா. உங்களுக்கு நான் நேத்தே சொல்லிட்டேங்க, இந்த விஷயத்துல என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய வார்த்தையை தாண்டவோ மீறவோ யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்.
நானி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுடா, கிளம்பு. நானி என்னாச்சு? ஏன் இவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அக்கா, லட்சுமி அக்காவும் மித்ரா மாமாவும் இதுக்கப்புறம் எப்பவும் சேர்ந்து தானே இருக்க போறாங்க. அவங்க இனிமே எப்பவும் பிரிய மாட்டாங்கல்லக்கா. சேர்ந்துதான் இருப்பாங்க நானி, இனி எப்பவும் பிரிய மாட்டாங்க. எனக்கு லட்சுமி அக்காவை உடனே பார்க்கணும் போல இருக்குக்கா. நம்ம நேரம் பார்த்து வீட்டுக்கு போகலாம். இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பு. ஜானவி, ஆ ஆ, நீ வரும்போது அப்படியே காய்கறியும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க சித்தி. நாளைக்கு மெடிசன்ஸ் வேற வாங்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன். கிளம்பு. வா. உன்னை இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னால மித்ராக்கு எந்த ஆபத்து சூழுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட காத்து பட்டாலே மித்ராக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் சூழுன்னு என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நிலைமை இப்ப எங்களுக்கு சாதகமா இல்ல. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் உனக்கு சாதகமாகி இப்போ வீட்டுக்குள்ள உன்னை உள்ள வர வச்சிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையால தான் உன்னை இப்ப வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மித்ரா ரூம்குள்ள நீ போய் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் 6 மாசம் வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கணும். எனக்கு அது போதும். நீங்க எங்க இருக்க சொல்றீங்களோ நான் அங்கேயே இருக்கேன். சொல்லுங்க, நான் எங்க இருக்கணும்? வீட்ல எல்லா ரூம்லயும் ஆளுங்க இருக்காங்க. இங்க காலியா இருக்கிற ரூம்னு பார்த்தா கிச்சன் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான்.